நேயர்களுக்கு என் இனிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போது நாம் பார்க்க இருப்பது அதிச்சார குருப்பெயர்ச்சி. அதாவது குருப்பெயர்ச்சி ஏற்கனவே நவம்பர் மாதம் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறி ஒரு வருட பலன்களில் இருந்து வருகிறார். இப்படி இருந்து வருகின்ற பொழுது சில நேரம் குருவுக்கு வக்ரகதி அல்லாமல் அதிச்சாரம் என்ற ஒரு நிலை ஏற்படும். அதிச்சாரம் என்பது குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது வேகமாக சஞ்சரித்து அடுத்த ராசியை அடைந்து விடுவது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இங்கிருந்து சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்வதற்கு ஒரு பஸ்ஸில் 3 மணி நேரம் பயணம் என்று எடுத்துக்கொள்வோம். 3 மணி நேரத்தில் அந்த பயணம் செல்ல வேண்டும். அது அந்த 60 கிலோமீட்டர் வேகத்தில் நிதானமாக செல்லுகின்ற ஒரு பஸ்ஸு 3 மணி நேரத்தில் கடக்க வேண்டும் என்றால் அது 2.5 மணி நேரத்தில் கடந்து விடுகிறது. அப்போ அரை மணி நேரம் முன்னதாக போகிறது. அதனுடைய கணக்கு 3 மணி நேரம் செல்ல வேண்டும் அந்த பயணம், ஆனால் 2.5 மணி நேரத்தில் சென்று விடுகிறது. இதற்கு பேர் அதிவேகமாக செல்வதால் அந்த 3 மணி நேர பயணத்தை 2 மணி நேரத்தில் சென்றடைந்து விடுகிறது. இதுபோன்று குரு பகவானும் தன்னுடைய நட்சத்திர சஞ்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் சென்று கரெக்டாக சஞ்சாரம் செய்தால் அந்த ராசிக்குள்ளே இருப்பார், அதிச்சாரம் ஆகாது. இப்போ ஒரு வேகமாக பயணம் செய்து நட்சத்திரங்களை வேகமாக கடந்து செல்வதால் அந்த உத்திராட நட்சத்திரத்தை தொடக்கூடிய அந்த மகர ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ஒரு ராசிக்கே சென்று விடுகிறார். ஒரு ராசிக்கு அந்த கிரகம் சென்று விட்டால் அதை டிரான்சிட் பலன்களாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இப்பொழுது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு 30ஆம் தேதி மார்ச் விடிகாலம் 3:54 இந்திய நேரப்படி 3:54 AM உங்களுக்கு தனுசிலிருந்து மகர ராசிக்கு குரு பகவான் அதிச்சாரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இந்த மகர ராசியில் அவர் இருப்பது 30/3/2020 30/6/2020 வரை 90 நாட்கள் இந்த குரு பகவானுடைய அதிச்சாரம் இடம்பெறுகின்றன. இந்த 90 நாட்களில் இந்த மகரத்திற்கு குரு பகவான் செல்வதால் 12 ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் இப்போது இங்கு கண்ணோட்டமாக பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பகவான் நவக்கிரகங்களிலே மிகவும் எந்த ஒரு தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய இயற்கை சுபரவர். அது மட்டுமல்ல, 2 திரிகோணங்களையும் ஒரு கேந்திரத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு. அது மட்டுமல்ல, ஜோதிடத்தில் ஸ்தரம் உபயம் என்ற 3 பிரிவுகள் இருக்கின்றன. அதிலே அவருடைய ஒரு கட்டத்தில் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த ஒரு பார்வையால் சரத்தையும் ஒரு பார்வையால் ஸ்திரத்தையும் ஒரு பார்வையால் உபயத்தையும் கண்டிப்பாக பார்ப்பார். இப்படிப்பட்ட இருமணம் சேரும் திருமண நேரங்களை குறிப்பவன், எந்த ஒரு சுபகாரியங்களையும் நடத்தி வைப்பவன், குரு அருள் திருவருள் என்பார்கள். குரு பகவான் சித்தர்கள் ஞானிகள் இறையருளை பெற்ற ஒரு தேவகுரு, தேவர்களுக்கே குருவாக இருந்த ஆலோசனை சொல்லக்கூடியவர். நவகிரகங்களில் யாரிடத்தில் பணத்தை கொடுக்கலாம், வாரிசை கொடுக்கலாம் என்று மும்மூர்த்திகளும் சோதனை செய்கின்ற பொழுது ஒரு நிதானமான போக்கும் இறை சக்தியும் அந்த தன்மையும் கொண்ட அமைப்புடைய கிரகம் குரு பகவான் தான் என்றார் அறிந்து அவரிடத்திலேயே தனம் என்ற அந்த பண மூட்டையை, தனக்காரகனை, ரிசர்வ் வங்கியின் ஓனரை தனக்காரகனாகவும் அதனுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய வாரிசுகள் அதை அனுபவிக்க வேண்டும் அல்லவா நாம் சம்பாதித்து வைத்திருந்தாலும் அதனால் தனகாரகன் புத்திரக்காரகனாகவும் பணத்திற்கும் வாரிசுக்கும் அதிபதியாக குரு பகவானை நியமிக்கிறார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது எல்லோ மக்களும் நமக்கு இந்த குரு நல்லதை தந்து விடுவாரா, நமக்கு ஏதேனும் பாதகங்கள் செய்வாரா, இந்த பயிற்சியால் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடந்து விடுமா, நமக்கு எந்த விதமான சம்பவங்கள் நடைபெறும் என்று ஆண் பெண் எல்லோருமே நினைப்பது உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு குரு நற்பலனை செய்வது என்பது ஒரு புறம், கெடுபலனை செய்யும்போது கூட ஆன்மீக சக்தியும் யோக்கியாம்சமும் குலதெய்வ வழிபாடும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்களுடைய தசாபுத்தியும் இருந்தால் கண்டிப்பாக அவர் கெடுபலனை செய்ய மாட்டார். கெடுபலனை செய்ய போகின்ற கூட உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பலனை செய்வதற்கு முன்னாடி கூட தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை அந்த தன்மையை அறிந்து அதற்கு தகுந்தபடி நடக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானை நாம் எல்லாம் போற்றி மகிழ்வோம். அவருடைய அருளை பெற நாம் அவருடைய அதிதேவதையாக பிரதான அதிதேவதையாக இருப்பவர் தட்சிணாமூர்த்தி, சிவனின் அம்சமாக இருப்பவர். அதுக்கு அடுத்தது காயத்ரி தேவி, பிரம்மாவும் அவருடைய முக்கிய தேவதை என்பர். பிரம்மா நான்முகனும் குரு பகவானுடைய முக்கியமான தேவதை. வல்லப கணபதி, அதாவது உச்சிட்ட கணபதியை வணங்குவதும், மகா தட்சிணாமூர்த்தி பிரம்மாவை வணங்குவதும், சரஸ்வதி காயத்ரியை வணங்குவதும், மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதும், அந்த மகாவிஷ்ணுவிலேயே சுதர்சனமூர்த்தி சக்கரத்தாழ்வாராக இருப்பவர்களை கூறு அம்சம் கொண்டவர்களை வணங்குவதும்,
மற்றும் தேவியரோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் சிவசக்தி சொரூபம், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி அயக்ரீவர் இவர்களெல்லாம் வணங்குவதும், அம்பிகையின் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மன், முப்பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி, சமயபுரத்தால் மாரியம்மன், இப்படிப்பட்ட அம்பிகைகளெல்லாம் துர்க்கையையும் 3 அம்பிகையின் அம்சம் கொண்ட துர்க்கையையும் வழிபாடுகள் செய்வது அனைத்துமே நன்மையை தரக்கூடியும். குரு பகவான், அந்த குரு பகவானே திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு தவத்தை பெற்றதால் குருஸ்தலமாகிய திருச்செந்தூரை, அந்த ஞான குருவாக இருக்கக்கூடிய அந்த முருகனை, அந்த திருச்செந்தூர் முருகனை, சுவாமிமலை முருகனை, திருத்தணி முருகனை, இப்படிப்பட்ட முருகனையெல்லாம் வணங்குவதால் உங்களுக்கு குருவின் வசீகர பலன்கள் வந்து வாழ்க்கை வளமாக்கும். இனி இந்த அதிச்சார மகர குரு பயிற்சியால் 12 ராசிக்கும் என்ன பலன்கள் என்பதை இப்போது பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்கனவே இருக்க குரு பயிற்சி நன்மைன்னு சொல்லலாம். இப்போ 3ஆம் இடத்துல மாறி இருக்கிற குரு பயிற்சி நன்மை இல்லை. அது மட்டுமல்ல, விருச்சகத்திற்கு முக்கிய யோக கிரகம் குரு பகவான், தன குடும்ப பூர்வ புண்ணியாதிபதி. அப்படிப்பட்ட ஒரு திரிகோணத்தை, முக்கிய திரிகோணத்தையும் ஒரு சுபஸ்தானத்தையும் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த குரு பகவான் யோக கிரகம் உங்களுக்கு 3ஆம் இடம் செல்வது முக்கியமான விஷயங்களுக்கு நன்மை இல்லை. யோகாதிபதி அங்கே 3ஆம் இடத்தில் இருப்பதும் சாதகமில்லை. நீச்சமாவதும் இன்னும் பாதிப்புகளை அதிகப்படுத்தலாம். ஆக இந்த 90 நாட்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. மருத்துவ ஆலோசனைகள், உடன்பிறப்பு நண்பர்களிடத்தில் கவனமாக எதையும் சொல்வது, பேசுவது. யாரையும் நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்க, எதையாவது செய்ய நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உத்தரவாதம் இல்லை. சொத்துக்களை வாங்க நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக தள்ளி போடும். சுபகாரியமாக பார்த்துக்கலாம், கொஞ்சம் நாட்களை தள்ளி போடுவது நன்மை. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். கடன் வாங்குறீங்களா, யோசித்து எதையும் செய்யணும். இப்போது நமக்கு தேவையா, அடுத்து வாங்கலாமே, பண்ணலாமே என்று ஒரு முக்கிய நிர்பந்தமான விஷயங்களுக்கு மட்டும் செய்து கொண்டு பிறவற்றை தள்ளி போடுவது உகந்த ஒன்றாக இருக்கும். தம்பதியருக்குள் கருத்து வேறுபாடுகள், சுப்பீரியாரிட்டி இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிக தூர பயணமோ, பெரிய பாதிப்புகளோ, கடன் நிலைகளை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். அது மட்டுமல்ல, யாரையும் பகைத்து கொள்ளாமல் உங்கள் குடும்பம், தொழில் ரகசியங்களை காப்பாற்றி கொண்டு நிச்சயமாக நீங்கள் எதிலுமே நிதானமாக நடந்து கொண்டால் இந்த குருப்பெயர்ச்சி பெரிய பாதிப்புகளை தராமல் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். இதற்கு குலதெய்வ பூஜைகளும் தெய்வீக சேத்திராடனங்களும் வழிபாடுகளும் தான் உங்களுக்கு முக்கியம் என்பதை மனதில் நிறுத்தவும். பிறருடைய உறுதுணையும் தேவை என்பதை கொண்டு கவனத்தில் செயல்பட வேண்டும். உங்களுடைய படிப்பு, திறமை, பணம் என்னவாக இருந்தாலும் இந்த 90 நாட்கள் உங்களுக்கு ஒரு தண்டனை என்றே சொல்லலாம். இதை மனதில் கொண்டு செயல்படுங்க. அடுத்த குருப்பெயர்ச்சி நன்மை, அதாவது 90 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய அந்த தனுசு குருப்பெயர்ச்சியில் சாதகங்களை பார்த்துக்கலாம் என்பதை மனதில் நிறுத்தி தள்ளி போட்டு தக்க தன்மையோடு நடந்து கொண்டால் நன்மை என்று சொல்லலாம். விருச்சிகம் என்பதாலே நீர் ராசியாகும், வாட்டர் சைன் என்று சொல்வதுண்டு. இதனால் இறைவனுக்கு அபிஷேகங்களை அதிகமாக செய்வது, பிறருக்கு உங்களால் முடிந்த அந்த நீர் அல்லது தண்ணீர் அல்லது மோர் அல்லது கிரஸ் அல்லது அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இவற்றில் ஏதேனும் ஒன்றை தானம் பண்ணுவது நன்மையே. பால், தலையெழுத்தை மாற்றும் திருப்பட்டூர் பிரம்மா தட்சிணாமூர்த்தியினுடைய முக்கிய கடவுள், குருபானுடைய முக்கிய கடவுள். அவரை சென்று வழிபடுவதும், சிக்கல் சிங்கார வேலனையும் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளையும், உங்களுக்கு சிக்கலை தீர்க்க வேண்டுமல்லவா, சிக்கல் சிங்கார வேலனையும் அங்கே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவையும், பெருமாளே முருகனுடைய ஆலயத்தில் இருக்கிறார், அந்த சிக்கல் சிங்காரனுடைய பெருமாளை தரிசிப்பதும், திருப்பட்டூர் பிரம்மாவை தரிசிப்பதும், அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதிகள் தான் அமைதியாக இருந்து அவரிடத்திலும் தன்னுடைய கோரிக்கைகளை கொடுத்து வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த 3ஆம் இடத்தால் வரக்கூடிய இடையூறுகள் நீங்கி முற்றிலும் உங்களுக்கு சில சாதகங்களை நடைபெறுவதற்கு குருபான் வழிவகுப்பார் என்று சொல்லலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.